தண்ணி எடுத்து எங்கள் அம்மாவை சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு சாதாரண சாப்பாடு இருந்தால் கூட, நான் சென்ற ஆண்டு அமெரிக்கா போயிருந்தேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அந்த ஹோட்டலோட ஒரு நாள் வாடகை 40,000 ரூபா, ஒரு நேர சாப்பாடு 1000 ரூபா குறைஞ்சது. அதையெல்லாம் விட எங்கள் அம்மா கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடும்போது அதில் ஒரு சுகம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு திருமணம் ஆகும்போது நிறைய நகை போட்டிருந்தாங்களாம். நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. எல்லாத்தையும் அடமானம் வச்சு விவசாயம் பண்ணி எங்களை படிக்க வச்சாங்க. அந்த அம்மா தாயாருடைய அந்த நன்றியை நீங்கள் எப்படி செலுத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் செலுத்திட்டேன். கோயம்புத்தூர் கமிஷனராக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கேயும் வரமாட்டாங்க. கட்டாயப்படுத்தி கோயம்புத்தூர் வர சொல்லி, நீங்கள் சந்தேகம் இருந்ததுன்னா கோயம்புத்தூர் கமிஷனருடைய வீடை போய் பாருங்கள். கவர்மெண்ட் வீடு தான். 5 ஏக்கரில் ஒரு வீடு இருக்கும், பெங்களோ. அதில் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு வருஷம். எங்கள் அம்மா வந்து அந்த பெங்களாவில் வச்சு அழகு பார்த்தேன். நன்றி கடன், தேங்க்ஃபுல்னஸ், இதுதான் உண்மையான சந்தோஷம், கிரேட் ஹாப்பினஸ் நம்ம வாழ்க்கையில். பெரிய பெரிய மகிழ்ச்சிகள் நீங்கள் நினைப்பீங்க, நான் வந்து ஒரு பெரிய படித்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்து ஐஏஎஸ் ஆனால் மட்டும்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இல்லை வெளிநாட்டில் போய் ஒரு பெரிய வேலையில் பார்த்துட்டு நிறைய சம்பளம் வாங்கினா தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது சின்ன 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 மகிழ்ச்சி. 1000 முறை ஒரு ஃபோன் எடுத்து எங்கள் அம்மாட்ட பேசினாலே மகிழ்ச்சி தான். நிறைய மகிழ்ச்சி இருக்கு உலகத்தில். சிறந்த மனிதர்களை பார்க்குறது மகிழ்ச்சி. இளங்கோ கிட்ட 5 நிமிஷம் பேசினா பெரிய மகிழ்ச்சிங்க. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் 5 minutes, ஹாய் இளங்கோ, ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட், நெவர் டு லாங்குவேஜ். அந்த 5 minutes பேசுறது மகிழ்ச்சியானது. எங்கே இதெல்லாம் மகிழ்ச்சியை தேடலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. பணம் வந்தால் மகிழ்ச்சி வந்துருமா? கல்யாணம் ஆனால் மகிழ்ச்சி ஆகிடுமா? 100 ஏக்கர் நிலம் வாங்கினா மகிழ்ச்சி வந்துருமா? இல்லை ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் கட்டினா மகிழ்ச்சி வந்துருமா? அப்படின்லாம் நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பணம் வந்தால் மகிழ்ச்சி வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி நம்பலை. பணம் என்பது ஒரு முக்கியமான தேவை, அதை இல்லைன்னு சொல்லலை. பணம், வருமானம், சொத்து எல்லாம் வேணும். ஆனால் அதுலேருந்து அது மட்டும்தான் மகிழ்ச்சின்னு நினைப்பது மிக மிக தவறு. நான் சொல்லுறேன், மணிகண்டன் பணம் இல்லை, அவன் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் சென்னையிலேருந்து என்னை எது கூட்டு வந்திருக்கிறாரு அவர் சந்திரமோகன் சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எது கூட்டு வந்திருக்கிறாரு. நான் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரனா உண்டா? நான் வந்து இல்லாட்டி வெளிநாட்டில் இருந்து 3 கோடி ரூபாய் கார் வாங்கி பெரிய சொகுசு கார் வச்சுருக்கிறேன்னா? சத்தியமாக சொல்லுங்க, நான் இது வரைக்கும் காரே வாங்கலை. நான் கவர்மெண்ட் காரில் தான் போயிட்டு இருக்கிறேன். என்கிட்ட கார் கிடையாது. எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்க. அதாவது மகிழ்ச்சி என்பது பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போறேன், நான் உங்களை ஒரு முறையும் படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்காது. எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை, ஒரு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தத்துவத்தை கண்டுபிடிச்சோன்னா, ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக படிக்க வைக்கலாமே, ஏழைகள் எல்லாம் படிக்க வைக்கலாமே. ஒரு ஸ்கூலில் கேட்டேன், குழந்தைகளே உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படுத்தணும், நாம என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உலகத்தில் போய் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், எனக்கு சொல்லித்தாங்க படிப்பில் ஆர்வம் ஏற்படணும். ஆர்வம் ஏற்பட்டு அவனே படிச்சிருவானே. ஏன் சினிமா பற்றி பேசுகிறான்? எந்த சினிமா, யார் நடிச்சது, அதில் யார் கணவன், யார் பொண்டாட்டி, யார் டைரக்ட் பண்ணுறான், யாருக்கு ஜோடி சேர்ந்துருக்கான்னு கேட்குறானே. ஏன்? சினிமாவில் ஆர்வம். அப்போ ஒரு பிள்ளை சொல்லிச்சு, சார் எனக்கு தெரியும், சொல்லட்டுமா? எங்கள்கிட்ட படின்னு மட்டும் சொல்லாதீங்க, இதை மட்டும் செஞ்சீங்கனாலே போகிற படிப்பில் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மாணவர்கள், நான் முதல்ல சொன்னேன், நானும் இளங்கோ வந்து உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணவே மாட்டோம், உங்களை படின்னு சொல்லவே மாட்டோம். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேங்க, ஆராய்ச்சி செய்யுங்கள், ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட். நானே போலீஸ் அதிகாரி, உங்களை எல்லாரையும் வந்து புலன் விசாரணை அதிகாரியாக மாற்றுகிறேன். கொங்கு நாட்டு இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள், அந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், I strongly encourage you to investigate. நீங்கள் அனைவரும் புலன் விசாரணை அதிகாரிகளாக மாற வேண்டும். மேத்தமெட்டிக்ஸ்னா என்ன, புலன் விசாரணை. இன்ஜினியரிங்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன, டிராயிங்னா என்ன, இல்லாட்டி மெட்டலர்ஜினா என்ன, இல்லை தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன, ஆராய்ச்சி பண்ணுங்க. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டான். நீ கொங்கு நாடு இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள் தான் விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. இன்ஜினியரிங் என்பது மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸினுடைய கலவை தான். டெக்னாலஜி என்பது அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ், விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் டெக்னாலஜி. இன்ஜினியரிங் என்பது இயற்பியல், கணிதத்தினுடைய அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம். மைக்கேல் ஃபேரடே, சர் ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க.
நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அவன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க. யூ மஸ்ட் இன்வெஸ்டிகேட். அதில் ஒரு சுகம் இருக்கிறது, அதுதான் முக்கியம். இளங்கோ இவ்வளோ இங்கிலீஷ் ஏன் பேசுகிறான்னு நினைக்கிறீங்க? எப்படி அவரால் ஆங்கிலம் எப்படி பேச முடிகிறது என்றால், ஆங்கில புத்தகங்கள் ஒரு புத்தகம் 2 புத்தகம் அல்ல, 100கணக்கான புத்தகங்களை அவர் கேட்டிருக்கார். அதுதான் காரணம். மாணவர்களே, நாங்கள் 2 பேரும் இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இளங்கோ என்ன சொல்லுவார் எனக்கு தெரியாது. நான் சொல்லுவேன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் சில்ட்ரன், read books, thousands of books, 1000 times you can speak English. நான் சில புத்தகங்கள் 100 முறைக்கு மேலே படிப்பேங்க. விமானத்தில் போகும்போது, சென்னையில் கோயம்புத்தூரில் சென்னை போகும்போது சும்மா போக மாட்டேன். ஏற்கனவே 100 முறை படித்த ஒரு புத்தகத்தை கையில் கொண்டு வந்திருப்பேன். அந்த புத்தகத்தை இன்னும் 1 முறை படிப்பேன், 1 மணி நேரம். ஏன்னா அது ஒரு சுகம். இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நானும் இளங்கோவும் 5000 மாணவர்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கிறோம். Do you think there is anything which is more pleasurable than this? இதை விட மகிழ்ச்சியான ஒரு ஒரு நேரம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இதோட மகிழ்ச்சியான மனிதன் உலகத்தில் இருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்னையை விட, இளங்கோவை விட இன்னைக்கு மகிழ்ச்சியான மனிதன் உலகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் பில் கேட்ஸ். அவன் இவங்க 2 பேரை விட நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா நாங்கள் ஒத்துக்க முடியுமா? இதுக்கு என்னங்க பணம் இருக்கு? இது நான் காசு கொடுத்தேனா? எதுக்காவது எங்களுக்கு காசு தந்தாங்களா? நோ. மாணவர்களே, சாதனை படைப்பது ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் பெரிய பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். let us listen to இளங்கோ is about views about happiness. மகிழ்ச்சி என்பது என்ன? நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மகிழ்ச்சி தாங்க. நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்திருக்கிறோமே, அதே மகிழ்ச்சி தான். இதுக்கு மேல என்னங்க மகிழ்ச்சி வேணும்? இந்த உலகத்துல இப்ப உயிரோடு இருக்கிறோமே, மகிழ்ச்சி தான். இன்னும் 100 வருஷம் கழிச்சு அல்லது 50 வருஷம் கழிச்சு உங்க சேர்மன் சைலேந்திர பாபு இளங்கோயை கூப்பிடுங்க, அவர் பேச வைப்போம்னு சொன்னா முடியுமா? 50 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் செத்து போயிருப்போம். இளங்கோ இருப்பார், சாரி அவர் இருப்பார், நான் இருக்க மாட்டேன். இளங்கோ நீங்க எப்படாலும் கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் இந்த we'll be together definitely after 50 years. Definitely. I don't think that is possible, but Ilango, please tell us what do you understand by the word happiness? But இறுதியா சொல்றேன், ஒரு விஞ்ஞானி சொல்றான், happiness is something to do. நாம் செய்யும் செயலில் தான் மகிழ்ச்சியா இருக்கிறது. என்ன மேடம், ஒத்துக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், சாமி மட்டும் தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓகே. Yeah, Ilango, please tell us about happiness, and we'll definitely expect you to sing a song yes. to make us happy. Before that, you were talking about people improving their English. அந்த ragging incident இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். முக்கியமான ஒரு தகவல் இங்க, an important information, a factual information. In the English training, passion for the English language. இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், முதலில் இங்கிலீஷ் பேசுவதற்கு முன்னால் தமிழை ஒழுங்காக பேச வேண்டும். தாய்மொழியை ஒழுங்காக பேசாத எவனாலும் எந்த மொழியும் உருப்படியாக பேச முடியாது, பாண்டித்துவம் அடையவே முடியாது நிச்சயமாக. இதை உங்களை உசுப்பேற்றுவதற்காகவோ உங்களை தட்டி விடுவதற்காகவோ நான் சொல்லவில்லை, நிஜத்தில் உணர்ந்ததை அனுபவித்ததை நான் சொல்கிறேன். தமிழில் பேசும் பொழுது என்னால் பிழை இல்லாமல் பேச முடியும். உதாரணமாக ஒரு டங் ட்விஸ்டர், உழவன் உழுத புழுதியிலே கீழேழுலகம் மேலேழுலகம், வழுக்கி விழாத பாதையில் விழா தலைவர் வழிகாட்டும் வகையில் சிறப்பாக வழிகாட்டினார். விழா, ரகரம், நகரம், 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 ழகரம், லகரம், லகரம், இதையெல்லாம் சரியாக உச்சரிப்பதற்கு தாய்மொழியில் முதலில் நாம் பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் இது போன்ற விழாக்களில் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து கொல்லுகிறேன் அப்படிங்கிறாங்க. கொல்லுகிறேனா? நன்றி தெரிவித்து கொல்லுகிறேன்றீங்க. நன்றி தெரிவித்து கொல்ல வேண்டாம், நன்றி தெரிவித்து கொள்கிறேன், கொள்ளுகிறேன். கொள் வேறு, கொல்லு வேறு. அந்த சிறப்பெல்லாம் தமிழில் இருக்கிறது. தமிழை ஒழுங்காக தமிழில் எது தாய்மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை சிறப்பாக பேச வேண்டும் முதலில். அதன் பிறகு உங்களுக்கான துணை மொழியாக, இணைப்பு மொழியாக இருக்க போவது இங்கிலீஷ் மொழி. அந்த இங்கிலீஷ் மொழியில் சிறப்பாக பேசுவதற்கு நான் எந்த அளவுக்கு முயன்றேன் என்றால், இங்கிலீஷ் 2 ஆக்சென்ட்ஸ், யூகே ஆக்சென்ட், யுஎஸ் ஆக்சென்ட், இந்த 2 ஆக்சென்ட்ஸ் பேசக்கூடிய ஒரே ஒரு விளம்பர குரற்கலைஞன் இந்தியாவிலேயே நான் ஒருவன்தான் என்ற ஒரு சாதனை இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு நண்பர்களே எங்கு சென்று முடிந்ததென்றால், ஜார்ஜ் டபிள்யூ புஷ்
த ஜூனியர், இந்தியாவிற்கு முன்னாள் அமெரிக்க அதிபர், இந்தியாவிற்கு வரும்பொழுது அவரை வரவேற்பதற்கு என் குரலில் தான் பயன்படுத்தினார்கள். அந்த சமயத்தில் அதில் தான் வரவேற்பு கொடுத்தார்கள். ஏனென்றால் அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் அதை தெளிவாக அவர்களைப் போலவே அவர்களுக்கு இணையாக பேச முடிகிறது. பயிற்சி நான் இது எதுவும் அவர் சொன்னது போல் அலாவுதீன் அற்புத விளக்கம் அல்ல, பயிற்சி. அவர் சொன்ன அந்த அற்புத விளக்கு எப்படி வரும்? பயிற்சி எடுத்தால் அற்புத விளக்கு வரும். ட்ரைனிங், கான்ஸ்டன்ட் ட்ரைனிங், விடாமுயற்சியோடு எடுத்த பயிற்சி, அதன் விளைவாகத்தான் அப்படி வந்தது. அதனுடைய அந்த அடிப்படையில் தான் இந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்தது என்று சொன்னேன். அதே போலவே இங்கிலீஷ் மொழியில் ஃபெனட்டிக்ஸ் என்ற தேர்வு நடத்தப்பட்ட, ஃபெனட்டிக்ஸ் என்றால் ஒலியியலை பற்றிய தேர்வு. அந்த தேர்விலே இந்தியாவில் முதல் மாணவனாக கோல்டு மெடலிஸ்ட் என்ற முறையிலே தேறினேன். 1995ஆம் ஆண்டு 1995 அந்த அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட அந்த தேர்வில். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் பெருமை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, இதெல்லாம் செய்வதற்கு உங்களைப் போல் நான் எந்த புத்தகத்தையும் என் கண்களால் வாசித்ததே கிடையாது. ஆனால் உங்களுக்கு பார்க்கக்கூடிய திறன் இருக்கிறது. புத்தகங்களை வாசிக்கிறீர்களா? நான் எப்படி படிக்கிறேன்? ஆடியோ புக்ஸ், ஒலி புத்தகங்கள், பெரிய வரப்பிரசாதம். நான் படிக்கும் பொழுதெல்லாம் அந்த வரப்பிரசாதம் இல்லை. இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது எல்லா விதத்திலும். இன்டர்நெட் என்றால் நீங்கள் கூட ஒலி புத்தகங்களை கேட்கலாம். இட்ஸ் நாட் நெசசரி தட் only the visually challenged should listen to audio books. It benefits everybody. தயவு செய்து கண்களின் பயனே பார்ப்பதில் இல்லை, படிப்பதில் தான் என்று நம்புகிறேன் நான். கண்களின் பயன் பார்ப்பதில் இல்லை, படிப்பதில். கரெக்ட்? கண்கள் இருக்கிறது என்பதுக்கு நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணீர் உடையோர் என்னது கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இந்த ரெண்டையும் பார்த்துட்டு என்னடா இது ஏதோ புண்ணு இருக்கு பாரு, இது புண்ணு இது புண்ணு அப்படிங்கிற. எப்போ படிக்கலைன்னா, இஃப் யூ டோன்ட் ரீட், இட் இஸ் நாட் யுவர் ஐ, இட் இஸ் a scar, it is a wound, it is not your eye. அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய கிஃப்ட். எப்பொழுதுமே கிஃப்ட் எப்போ தெரியும்? உங்களுக்கு இல்லாதப்போ தெரியும். You understand the value of the shade only when you stand under the sun, hot sun, scorching sun. வெயிலில் இருக்கும் பொழுது தான் நிழலினுடைய அருமை தெரியும். அந்த நிலைமை உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதே உங்களுக்கு அந்த அருமை தெரியும். இன்றையிலிருந்து உங்களுக்கென்று ஒரு மகிழ்ச்சியாக, அவர் சொன்னார் ஹாப்பியஸ்ட் மேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு பிரகடனம் நான் செய்ய விரும்புகிறேன். a declaration. I am the happiest man in the world. I am the happiest man in the world. அதற்கு காரணம் என்ன என்பதை ஒரு பாடலின் மூலமாக, through a song, I would like to highlight. Shall we? பாட்டு வேண்டாம். I think நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பசிக்கும் நினைக்கிறேன். Am I right? சாப்பாடா பாட்டா? உண்மையை சொல். சாப்பாடா பாட்டா? கேர்ள்ஸ் சாப்பாடா பாட்டா? எத்தனை பாட்டு? ஒரு பாட்டோட முடிச்சுக்கலாம். ஓகே, சரி. அந்த மகிழ்ச்சி பாடலுக்கு செல்வோம். இந்த உலகமே ஆனந்தமான ஸ்டார்ட் தி சாங். இந்த உலகமே ஆனந்தமான உலகம் தான். ஓகே, அதை நான் உணர்ந்தேன். இந்த பாடலின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பாடலையும் கூட என்னுடைய லவ்லி டார்லிங் ஸ்டூடெண்ட்ஸ், என்னாச்சு? இந்த பாடலையும் கூட என்னுடைய லவ்லி டார்லிங் ஃப்ரெண்ட்ஸ், புதிதாக எனக்கு கிடைத்த இன்ஸ்பைரிங் இளங்கோ என்று நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்த்தால், ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளத்தில் பார்த்தால், என்னுடைய பயிற்சியாளர்கள், என்னுடைய டீம், 300 பேர் இணைந்த டீம், அவர்கள் அந்த வலைத்தளங்களை, ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதில் இணையலாம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு, உங்களுடைய அறிவுக்கும் உங்கள் உணவிற்கும் கிடைக்கும். அதை ஒன்றுதான் மகிழ்ச்சி தொடர்பான இந்த கருத்து. The world is a very very nice place என்பதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். The world is not a nice place. We make it a nice place. நாம் தான் இந்த உலகத்தை நல்ல ஒரு இடமாக மாற்றுகிறோம். அது நம் கையில் தான் இருக்கிறதே தவிர வேறு யார் கையிலும் இல்லை என்பதை நிச்சயமாக சொல்கிறேன். செக்கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை